Shalom everyone, welcome back to Teen Theory. We're so happy to see you all again this video. So, I am back with Ashira again. Yes, hi everyone. இந்த எபிசோடில் வந்து நம்ம மறுபடியும் forgiveness பற்றி தான் பேச போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக ஜீசஸோட பார்வை என்னது forgiveness பற்றி. ஸோ ஜீசஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ, ஜீசஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, எஸ் POV ஆஃப் forgiveness அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் அஷிரா, நம்மளுக்கு வந்து இது கண்டிப்பாக தெரியும், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பைபிள் வேர்ஸ். என்னன்னா மேத்யூ சாப்டர் 18:21 and 22. இதில் வந்து பீட்டர் வந்து ஜீசஸ்கிட்ட கேட்பாரு, லைக் எத்தனை வாட்டி நான் ஃபர்கிவ் பண்ணணும் என்னோடய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை அப்படின்னு. அப்போ ஜீசஸ் அதில் வந்து என்ன சொல்லுவார்னா, நாட் 7 but 77 times அப்படின்னு. நாட் 7 but 77 times சொல்லும் போது அவர் வந்து ஒரு வாட்டி நம்ம மன்னிக்கும் போது கணக்கு பண்ணுறத சொல்லலை, ஆனால் ஓயாம சலிக்காம நம்ம மன்னிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, ஸோ ஃபர்கிவ்னஸ் வந்து ஒரு லிமிட்டே இருக்கக்கூடாது. அவங்க தப்பு பண்றாங்களா, சரி மன்னிச்சுட்டு போவோம், மறுபடியும் தப்பு பண்றாங்களா மன்னிச்சுட்டு போவோம், அப்படிதான் நம்ம இருக்கணும். ஜஸ்ட் லைக் எப்படி நம்ம ஒரு தப்பு பண்ணும் போது நம்ம ஜீசஸ்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம். எஸ்பெஷலி ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில விஷயத்தில் ஸ்ட்ரகிள் பண்ணும் போது, செய்யக்கூடாத ஒரு விஷயத்தில் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணும் போது அது நம்மளுக்கு தெரியும் இது செய்யக்கூடாதுன்னா, ஆனால் நம்ம அதுக்கு விடுறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு மறுபடியும் அந்த பாவத்தில் அந்த சீனில் நம்ம செய்கிறோம்ல, அந்த தப்பு மறுபடியும் செய்கிறல. ஆனால் செய்கிற டைமில் நம்ம போய் ஜீசஸ் வந்து மன்னிப்பு கேட்குறோம். சாரி ஜீசஸ், நான் இது பண்ணிட்டேன், சாரிப்பா எஸ்ப்பா நான் அப்படி பண்ணிட்டேன், சாரி லார்ட் ஃபார் கிவ் மீ அப்படின்னு மறுபடியும் நம்ம ஃபார் கிவ் கேட்கும் போதெல்லாம் அவர் நம்மளை மன்னிச்சு நம்மளை ஏற்றுக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பீப்புள் கிட்ட கூட நம்ம அவரோட பிள்ளையாக இருக்கிறனால we have to forgive everyone, each and everyone, no matter how many times it takes, until அவங்களுக்கு ஒரு ரியலைசேஷன் வர வரைக்கும். ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி ஃபர்கிவ் பண்ண அது நம்மளோட பழக்கமாகவே ஆயிரும். ஆமாம், நம்ம கஷ்டப்படவே தேவையில்லை, அது ஒரு தனி ப்ராசஸ் போக தேவை. ஸோ ஈஸியாக ஆயிரும் நம்மளுக்கு. ஃபர்கிவிங் வந்து அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே இருக்கு. ஆக்சுவலி நம்ம வேற ஒரு இதில் கூட பார்க்கலாம். when Jesus was on the cross, அங்கே கூட காட்ஸ் லவ் மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு ஃபர்கிவ்னஸே ரிவீல் ஆனிச்சு. அதாவது Luke 23:34 வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக தெரியுது. அதில் ஜீசஸ் என்ன சொல்கிறாருன்னா, ஃபாதர் forgive them for they do not know what are they doing. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, they're not aware. ஸோ அங்கே வந்துட்டு you forgive them. ஸோ அவர் என்னதான் ஒரு பெயினில் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம நினைப்பாவே இருக்காரு. அந்த அளவுக்கு நம்ம மேலே கரிசனையாக இருக்கிறாரு. How much he loves us. அந்த சிச்சுவேஷனுக்குள்ள அவர் நம்மளுக்காக மன்னிப்பு கேட்குறாரு பிதா கிட்ட. என்னோட பிள்ளைங்களை மன்னிச்சிருங்க, நம்ம பிள்ளைங்களை மன்னிச்சிருங்க, அப்படி தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பியூட்டிஃபுல். another எக்ஸாம்பிள், இது எனக்கு ரொம்ப பிடிச்சமான எக்ஸாம்பிள். நான் இது நிறைய பேர் கூட சொல்லுவேன், ஷேர் பண்ணுவேன். when we struggle to forgive, இது ஒரு குட் எக்ஸாம்பிள் நான் எடுத்து சொல்லுவேன். என்னன்னா about Judas. ஜீசஸோட ஒன் ஆஃப் ஜீசஸோட டிசைபிள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஜூடாஸ் வந்து ஏசப்பா கூடயே இருந்து, ஜீசஸ் கூடயே இருந்து பேக் ஸ்டெப் பண்ணுவாங்க. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கூடயே இருந்து எப்படிலாம் இப்படி மாறுறாங்க அப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி கூட இருந்து பிட்ரே பண்ண ஒரு ஆள் தான் ஜூடாஸ். ஸோ ஆனால் இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு திங் என்னென்ன ஆச்சுன்னா, அந்த லாஸ்ட் சப்பரில் கூட ஹோலி கம்யூனியன் காட் ஜீசஸ் கொடுக்கும் போது அதில் வந்து அந்த அப்பத்தை அவர் அந்த ஒயினில் டீப் பண்ணி ஊட்டி கொடுப்பாரு. ஸோ அது யூஸ்வலி வந்து ஏன் அப்படி கொடுப்பாங்கன்னா, டு ஷோ that you are his favorite. அவர் கொடுக்கும்போது கூட அப்படி தான் சொல்கிறாரு, டீப் பண்ணி கொடுக்கும்போது that's what he say you are my favorite, you are special to Judas because Jesus knew, he know, அவருக்கு தெரியும் இவனுடைய தப்பு பண்ண போகிறான், என்னைய பிட்ரே பண்ண போகிறான்னு தெரிஞ்சு கூட அந்த லாஸ்ட் சப்பரில் அவருக்கு அந்த ஒயினில் அந்த பிரெட்டை டிப் பண்ணி you are my favorite, you are specialனு சொல்லிட்டு அவர் ஊட்டி விடுறாரு. You see how beautiful is that. எனக்கு அந்த மாதிரி யோசிக்கும் போது எனக்கு மற்றவங்கள எப்படி சொல்கிறது மன்னிக்காமல் இருக்க முடியல. பிகாஸ் அந்த மாதிரி ஜூடாஸ் பிட்ரே பண்ணி கூட காட்டி கொடுத்து கூட ஜீசஸை அவர் மன்னிச்சு லைக் ஏற்றுக்கிட்டாரு. he accepted. ஆனால் but Judas couldn't realize it. Judas didn't realize. That's the thing. So அதே மாதிரி தான், like whenever we have to forgive someone, when you know that you have to forgive someone, தயங்கவே கூடாது. Just forgive them. Yeah. Because
இதுதான் ஜீசஸ் ரொம்ப ஏன் அவர் இந்த forgiveness எம்பசைஸ் பண்ணுறாருன்னா பிகாஸ் டு ஷோ காட்ஸ் லவ், டு ரிவீல் காட்ஸ் லவ். நம்ம forgive பண்ணாமல் பிட்டர்னஸ்ல இருந்தால் கூட ஷிரா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் as நம்ம ஃபர்ஸ்ட் 2 பாட்காஸ்டில் பேசின மாதிரி நம்மளுக்கு அந்த பீஸே இருக்காது. ஸோ ஜீசஸ் வந்து ஏன் நம்மளுக்கு இந்த எம்பசைஸ் பண்ணுறாரு forgive பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகாஸ் இட் ரிவீல்ஸ் த லவ் ஆஃப் காட். செகண்ட் ஆஃப் ஆல் இட் கிவ்ஸ் யூ த பீஸ். தேர்ட் இட் ஹெல்ப்ஸ் யூ டு க்ரோ ஸ்பிரிச்சுவலி. இப்போ நம்ம பிட்டர்னஸ்லேயே இருந்து நம்ம இந்த ஹர்ட்லேயே இருந்து அதை பற்றியே யோசிச்சு அவங்க மேலே கோபமாகவே இருந்து அட் த சேம் டைம் நம்ம வந்து காட் கிட்ட க்ளோஸ் ஆகணும், ப்ரே பண்ண ஆண்டு பேசணும் அப்படின்னா it's not gonna work. Yes. Because நம்ம நல்ல இருதயத்தில் வந்து நம்ம இல்லை, ஏன்னோ நம்ம அதை கசப்பில் இருக்கிறோம். ஸோ நம்ம கசப்பில் இருக்கும்போது நம்ம தேவனுடைய குரலில் கேட்க கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட் ஆனால் நம்ம forgive பண்ணி லைக் இருக்கும் போது அப்போ நம்ம ஸ்பிரிச்சுவலி நம்ம க்ரோ பண்ண நம்ம லவ் பண்ணுறோம். ஓகே, நம்ம அந்த தடைகளை வந்து உடச்சி நம்ம போகிறோம். It will be a very healthy lifestyle for us also. Correct. It builds a good relationship with God also. Honestly, and with people around you. And last but not least, it also sets a good example of how God is. எப்படி வந்து God இருக்காரு. One of the characteristics is forgiveness. Forgiving each other. So it's simple and beautiful as that. This is why Jesus wants us to forgive each other. அந்த சந்தோஷத்தில் அந்த அன்பில் வாழணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமாம், கடைசியாக வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, before you forgive a person, you need to accept that you are forgiven by Papa. நீங்கள் இவ்வளோ தப்பு பண்ணிட்டான்ற கண்டிப்பாக மன்னிக்க மாட்டார் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா மற்றவங்களை forgive பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் ஈஸி. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ யூ நீட் டு அக்செப்ட், அது நம்ம ஏற்றுக்கணும். God has forgiven me. அது நம்ம அக்செப்ட் பண்ணும் போது தான் அங்கே ஒரு பிரேக் த்ரூ நடக்குது. அப்போ தான் நம்ம ஈஸியாக ஒரு ஆளை வந்து forgive பண்ண முடியும். True அக்கா. And நம்ம மட்டும் forgive பண்ணுறது இல்லை, நம்மளும் forgiveness கேட்கணும். நம்மளுக்கு தப்பு பண்ணுறோன்னு உணர்தா, நம்ம இந்த விஷயத்தை தப்பு பண்ணிட்டோன்னு உணர்தா, நம்மளும் போய்ட்டு தயங்காமல் கேட்கணும். சரி, அங்கே ஒரு பிரேக் த்ரூ ஆகும், அங்கே ஒரு குட் ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் லைக் ஐ செட் இன் த ப்ரீவியஸ் எபிசோட், God will honor you, God will appreciate you. நீ அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்களா, சரி இவங்களை forgive பண்ணலாம், இல்லை நம்மளா போய் forgiveness கேட்கலாம், நம்ம தப்பு இல்லாட்டி கூட அப்படின்னு நம்ம யோசிக்கிறது வந்து God அதை ரொம்ப நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. So it shows that how much He loves us. True. You know? So it's such a beautiful point of view. Jesus ஓட point of view forgiveness பற்றி. And I believe that இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தரும் இதுக்கு பிறகு நீங்கள் யாராச்சும் forgive பண்ணணும் நம்ம விரும்புகிறீங்கன்னா forgive பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு தான் ஒரு பெரிய பெனிஃபிட். நீங்கள் தான் சந்தோஷமான வாழ்க்கை வாழ போகிறீங்க, நீங்கள் தான் அந்த பீஸில் இருக்க போகிறீங்க. இதுக்கு பிறகு காடும் உங்ககிட்ட பேசுவார், நீங்கள் தான் அந்த காடோட லவ்வை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்க. ஸோ I pray and I believe that each and every one of you will have the heart of acceptance and will have the heart of forgiving. Yes, forgiving your family, your friends, யாரா இருக்கட்டும், யாரான இருக்கலாம். உங்கள் ஒர்க் பிளேஸில் கூட யாராச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலும் இட்ஸ் ஓகே. You have to accept them for who they are because God accepts you for who you are. Right? Yes. So thank you so much everyone. I hope இந்த forgiveness பற்றி இந்த எபிசோட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கும் நான் நம்புகிறேன். So anything else you want to add up, Ashira? That's all from us. Okay, and we really hope that this video is very helpful for you all. Please share this video to all your loved ones. Okay, and until then I think that's all. So bye-bye. Thank you. God bless you all.